ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இதில் என்ன பார்க்க போகிறேன்னா காலிஃப்ளவரை 65 பண்ணுறதை பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதை முதல்ல சின்ன சின்ன துண்டாக கட் பண்ணி எடுத்துக்குவோம். நமக்கு என்ன சைஸ் தேவையோ அந்த மாதிரி சைஸ் எடுத்துக்குவோம். எடுத்துகிட்டு சுடு தண்ணியில் போட்டு கொதிக்க வைக்கிறோம். இந்த மாதிரி சைஸாக நான் பீஸ் பண்ணி எடுத்துருக்கேன் பாருங்கள். இதை நீங்கள் சுடு தண்ணியில் போட்டுருவோம். சுடு தண்ணியில் போட்டு ஒரு 10 நிமிஷம் விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம அதை இது பண்ணுவோம். சுடு தண்ணியில் போட்டு எடுத்துடலாம். அப்புறம் தனி மிளகாத்தூள் போட்டேன். 1 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டுக்குவோம். ஒரு ஸ்பூன் பச்சரிசி மாவு, அரிசி மாவு, அதில் ஏற்கனவே உப்பு கொஞ்சம் போட்டு தான் சூடு பண்ணி எடுத்து வச்சுருக்கோம் கொதிக்கிற தண்ணியில். இருந்தாலும் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்குவோம். அப்புறம் இஞ்சி பூண்டு கொஞ்சமாக இஞ்சியும் பூண்டு தட்டி வச்சுருக்கிறேன், அதையும் போட்டுக்குவோம். இதை கொஞ்சம் லைட்டாக தண்ணி விட்டு மிக்ஸ் பண்ணலாம். லைட்டாக, இன்னும் ரொம்ப இல்லை. கலர் வேணால் நம்ம சேர்த்துக்கலாம், ஃபுட் கலரு. நான் சேர்க்கலை, வேணுங்கிறவங்க சேர்த்துக்கோங்க. மசாலா ரெடி ஆயிடுச்சு. இனி இந்த காலிஃப்ளவரை உள்ளே போட்டு இந்த மிக்ஸ் பண்ணி வச்சுருவோம். கலந்துக்குவோம். நல்லா கலந்துட்டு ஒரு 10 நிமிஷம் வச்சுட்டு நம்ம எண்ணெயில் போட்டு எடுக்கலாம். ஒரு 10 நிமிஷம் அப்படியே விடும் அதுக்காக. ஸோ அதுக்கப்புறம் கொதிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு பாருங்கள். கடாயில் எண்ணெய் ஊற்றி காய வச்சு நம்ம 10 நிமிஷம் ஆகிடுச்சு. நல்லா காலிஃப்ளவர் பொரிச்சு எடுத்துடலாம். எண்ணெய் ஹீட் ஆனதும் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. காலிஃப்ளவர் போட்டுரும். பொரிஞ்சு பாருங்கள். நல்லா பொரிஞ்சு எடுத்துருவோம். நல்லா பொரிஞ்சிருச்சு, எடுத்துடலாம். ரெடி ஆச்சு பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். சிம்பிளாகவும் நம்ம செஞ்சிடலாம். வேறு எதுவும் சேர்த்து செய்யணும்னு அவசியம் இல்லை. பார்க்கவே கலர் கூட எதுவுமே சேர்க்கலை. அழகாக இருக்குது, டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்படி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் தனி மிளகாத்தூள் போட்டேன். 1 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டுக்குவோம். ஒரு ஸ்பூன் பச்சரிசி மாவு, அதில் ஏற்கனவே உப்பு கொஞ்சம் போட்டு தான் சூடு பண்ணி எடுத்து வச்சுருக்கோம் கொதிக்கிற தண்ணியில். இருந்தாலும் கொஞ்சம்